இது இந்த சீரீஸின் 4th பார்ட். இந்த டியூட்டோரியலில் நாம் சப்ளை கர்வ் ஆஃப் லேபரை பெறுவது பற்றி காண்போம். இதனை நேரடியாக டிரைவ் செய்ய முடியாது. வேஜ் ஆஃபர் கர்விலிருந்து தான் இதனை பெற முடியும். எனவே வேஜ் ஆஃபர் கர்வை டிரைவ் செய்வதிலிருந்து தொடங்குவோம். ஃபிகர் ஏயில் A1B என்பது வேஜ் லைன். ஒரு லேபரர் IC1 என்ற இன்டிஃபரன்ஸ் கர்வ் A1B என்ற வேஜ் லைனின் E1 என்ற புள்ளியில் டான்ஜென்டான இடத்தில் ஈக்குலிபிரியத்தில் உள்ளார். அவர் FB ஹவர்ஸ் ஒர்க் செய்ய தயாராக உள்ளார். வேஜ் ரேட் அதிகரிக்கிறது. வேஜ் லைன் A1B Bயை மையமாக வைத்து மேற்புறமாக ரொட்டேட் ஆகி A2B என்ற புதிய வேஜ் லைன் ஆகிறது. இந்த புதிய வேஜ் லைன் இன்டிஃபரன்ஸ் கர்வ் IC2வில் E2 என்ற புள்ளியில் டான்ஜென்ட் ஆகிறது. அப்புள்ளியில் லேபரர் ஈக்குலிபிரியத்தில் உள்ளார். அந்த லேபரர் இப்போது BH ஹவர்ஸ் ஒர்க் செய்ய முன் வருகிறார். இதே முறையில் ஒவ்வொரு வேஜ் உயர்வுக்கு பின்பும் A3B, A4B, A5B என்ற வேஜ் லைன்கள் உருவாகின்றன. அப்புதிய வேஜ் லைன்களில் முறையே E3, E4, E5 என்ற புள்ளிகளில் லேபரர் ஈக்குலிபிரியத்தில் உள்ளார். அதற்கு ஏற்ப அந்த லேபரர் BL, BK, BG ஹவர்ஸ் ஒர்க் செய்ய தயாராக உள்ளார். இந்த E1, E2, E3, E4, E5 புள்ளிகளை ஒரு ஸ்மூத் லைனால் இணைப்பதன் மூலம் நமக்கு வேஜ் ஆஃபர் கர்வ் கிடைக்கிறது. வேஜ் ஆஃபர் கர்வில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் வெவ்வேறு மார்க்கெட் வேஜ் ரேட்களில் ஒரு லேபரர் ஒர்க் செய்ய தயாராக இருக்கும் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கை காட்டுகிறது. வேஜ் ஆஃபர் கர்வில் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் நேரடியாகவும், ஆனால் மார்க்கெட் வேஜ் ரேட் பற்றிய இன்ஃபர்மேஷன் மறைமுகமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. மார்க்கெட் வேஜ் ரேட்டினை வேஜ் லைனின் ஸ்லோப்பிலிருந்து கண்டுபிடிக்கலாம். இவ்வாறாக சப்ளை கர்வ் ஆஃப் லேபரை வேஜ் ஆஃபர் கர்விலிருந்து நாம் தருவிக்கலாம். ஃபிகர் Bயில் நாம் Y ஆக்சிஸில் வேஜ் ரேட்டை அளவிடுகிறோம். ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்கை X ஆக்சிஸில் அளவிடுகிறோம். ஆரம்பத்தில் வேஜ் லைன் A1Bயில் E1 என்ற புள்ளியில் லேபரர் ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறார். அந்த ஈக்குலிபிரியத்தின்படி லேபரர் BF ஹவர்ஸ், சுருக்கமாக சொல்வதனால் F ஹவர்ஸ் ஒர்க் செய்ய தயாராக உள்ளார். அப்போது மார்க்கெட் வேஜ் ரேட் OA1/OB W1. அப்படியானால் W1 வேஜில் அந்த லேபரர் சப்ளை செய்வது F ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க். இதனை M என்ற புள்ளியாக ஃபிகர் Bயில் நாம் பிளாட் செய்வோம். E2 ஈக்குலிபிரியத்தில் வேஜ் ரேட் OA2/OB W2. லேபரர் BH ஹவர்ஸ், அதாவது H ஹவர்ஸ் ஒர்க் செய்ய விரும்புகிறார். HW2 என்பது சப்ளை கர்வ் ஆஃப் லேபரில் உள்ள மற்றும் ஒரு புள்ளி. அதனை N என்ற புள்ளியாக ஃபிகர் Bயில் பிளாட் செய்வோம். E3 ஈக்குலிபிரியத்தில் வேஜ் ரேட் OA3/OB W3. லேபரர் BL ஹவர்ஸ், அதாவது L ஹவர்ஸ் ஒர்க் செய்ய விரும்புகிறார். HW3 என்பது சப்ளை கர்வ் ஆஃப் லேபரில் உள்ள மற்றும் ஒரு புள்ளி. அதனை P என்ற புள்ளியாக ஃபிகர் Bயில் பிளாட் செய்வோம். E4 ஈக்குலிபிரியத்தில் வேஜ் ரேட் OA4/OB W4. லேபரர் BK ஹவர்ஸ், அதாவது K ஹவர்ஸ் ஒர்க் செய்ய விரும்புகிறார். KW4 என்பது சப்ளை கர்வ் ஆஃப் லேபரில் உள்ள மற்றும் ஒரு புள்ளி. இதனை Q என்ற புள்ளியாக ஃபிகர் Bயில் பிளாட் செய்வோம். E5 ஈக்குலிபிரியத்தில் வேஜ் ரேட் OA5/OB W5. லேபரர் BG ஹவர்ஸ், அதாவது G ஹவர்ஸ் ஒர்க் செய்ய விரும்புகிறார். GW5 என்பது சப்ளை கர்வ் ஆஃப் லேபரில் உள்ள மற்றும் ஒரு புள்ளி. அதனை R என்ற புள்ளியாக ஃபிகர் Bயில் பிளாட் செய்வோம்.
இப்போது M, N, P, Q, R என்ற புள்ளிகளை ஒரு கோட்டால் இணைக்க நமக்கு கிடைப்பது சப்ளை கர்வ் ஆஃப் லேபர். இது பேக்வர்ட் பெண்டிங் என்ற வடிவில் உள்ளது. W3 வேஜ் ரேட் வரை இந்த கர்வ் மேல் நோக்கி உயர்ந்து செல்கிறது. ஏனென்றால் பாசிட்டிவ் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் நெகட்டிவ் இன்கம் எஃபெக்டை காட்டிலும் ஸ்ட்ராங்காக உள்ளது. அதனால் லேபரர் லீஷருக்கு பதிலாக இன்கமை சப்ஸ்டிடியூட் செய்கிறார். W3 வேஜ் ரேட்டை கடந்து சப்ளை கர்வ் ஆஃப் லேபர் பின்னோக்கி மேலே உயர்ந்து செல்கிறது. ஏனென்றால் நெகட்டிவ் இன்கம் எஃபெக்ட் பாசிட்டிவ் சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்டை விடவும் ஸ்ட்ராங்காக உள்ளது. லேபரர் இன்கமுக்கு பதிலாக லீஷரை சப்ஸ்டிடியூட் செய்கிறார். இவ்வாறு பேக்வர்ட் பெண்டிங் சப்ளை கர்வ் ஆஃப் லேபர் பெறப்படுகிறது. இத்துடன் சப்ளை கர்வ் ஆஃப் லேபர் என்ற இந்த சீரீஸ் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.